सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। भगवद्गीதை 3வது அத்தியாயம் 5வது श्लोकம்। नहि कश्चित् क्षणमपि जातु तिष्ठत्यकर्मकृत् कार्यते ह्यवशः कर्म सर्व प्रकृतिजैर्गुणैः। இதுக்கு முன்னாடி ந கர்மணாம் அனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே அப்படின்னு ஸ்லோகம் வந்தது. அங்க சுவாமி நமக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணினார். என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டா, நைஷ்கர்மியம்ங்கிற ஒரு நிலை கர்மாவை செய்யாமல் விட்டதினாலேயே கிடைத்து விடாது அப்படின்னா. நமக்கு சாதாரணமா இப்படிதான் தோணும். நைஷ்கர்மியம் அப்படின்னு இந்த சப்தத்திலிருந்து கர்மா இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. கர்மா இல்லாத ஒரு நிலையை அடையணும்னு சொன்னா கர்மாவை அனுஷ்டானம் பண்ணாம விடுறது ரொம்ப சூக்ஷம். அப்படி பண்ணாதான் முடியும். பண்ண வேண்டிய கர்மாவை செய்யாமல் இருந்தால் கர்மா இல்லாத நிலை தானா வந்துவிட போறது. அதனாலே கர்மாவை அனுஷ்டானம் பண்ணாம விடுறது தானே அதுக்கு சாதனமா இருக்கும்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த சந்தேகத்தை போக்குறதுக்காகவே சுவாமி என்ன சொன்னார்னா, கர்மாவை விட்டத்தினால நீ நைஷ்கர்மியத்தை அடைய முடியாது அப்படின்னா. ஏங்கிற கேள்வி வந்துடும். நைஷ்கர்மியம் அப்படின்னு சொல்லிட்டு கர்மாவை அனுஷ்டானம் பண்ணாததுனால அது பண்ணாம விட்டால் அது வராது அப்படின்னு சொல்றே, ஏன் அப்படின்னு கேள்வி வருமோ இல்லையோ, அதுக்கு காரணம் சொல்லலாம். அதுதான் இந்த 5வது ஸ்லோகத்துல சொல்றார். என்ன சொல்றார்? கர்மாவை விடவே முடியாதுப்பா. கர்மாவை விட்டுட்டு நீ இருந்தேன்னு சொன்னா நைஷ்கர்மியம் சித்திக்கும் இல்லேன்னு சொல்லல. ஆனால் எந்த கர்மாவையும் அனுஷ்டானம் செய்யாமல் இருக்கவே முடியாது ஒன்னாலே. நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டதி அகர்ம கிருது. யாருமே கஷ்டிதபி ஒருத்தர் கூட, அதுவே க்ஷணமபி ஒரு க்ஷண காலத்துக்கு கூட, ஜாத்து எந்த ஒரு சமயத்திலுமே, அகர்ம கிருது நதிஷ்டதி கர்மாவையே செய்யாமல் இருக்க முடியாது. யாராக இருந்தாலும் ஒரு க்ஷணம் எந்த காரியத்தையும் செய்யாமல் கர்மசூன்யமாக இருக்கவே முடியாதுன்னு ஒருபோதும் இருக்க முடியாது. நஹி கஷ்டித் க்ஷணம் அப்படி ஜாசு திஷ்டதி அகர்ம கிருது. இது வாஸ்தவமாவது ஒரு கர்மாவும் பண்ணாம இருக்கவே முடியாதா? இருக்கவே முடியாது. ஏதாவது பேசாம ஒண்ணும் பண்ணாம இருக்கேன் அப்படின்னு சொல்ற சமயத்துல கூட இவனுடைய மனசோ சரீரமோ ஏதாவது ஒரு கர்மாவை பண்ணிக்கொண்டே தான் இருக்கும். ஒண்ணும் இல்லைன்னா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும், இல்லைன்னா படுத்துட்டு இருக்கும், மனசு எதையாவது சிந்தனை பண்ணிட்டு இருக்கும். இதெல்லாம் கர்மா இல்லையா? அப்ப ஒரு கர்மாவும் பண்ணாமல் ஒரு க்ஷணமாவது ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய பிராணி இருந்துவிட முடியுமானா முடியவே முடியாது. ஆகையாலே நீ கர்மாவை விட்டா நைஷ்கர்மியம் கிடைக்கும்னு சொல்றியே,
முதல்ல கர்மாவை விடு, நைஷ்கர்மம் கிடைக்கும். கர்மாவே விட முடியாதே. நீ வேணா நல்ல கர்மாக்களை விட்டுவிட முடியும், உனக்கு நீ விதிக்கப்பட்ட கர்மாவை வேண்டான்னு தள்ள முடியும். ஆனா சுவாபாவிகமா நீ செய்யக்கூடிய கர்மாக்களை உன்னால நிறுத்த முடியுமோ? முடியவே முடியாது. காரியத்தே ஹி அவசகா கர்மா சர்வஹா பிரகிருதி ஜெயிர் குணை. நீ பண்ணணும்னு நினைச்சாட்டாலும் உன் மூலமாக அந்த 3 குணங்கள் இருக்கே, பிரகிருதி ஜெய்ஹி குணைஹி கர்ம காரியத்தே. சர்வஹ பிராணி, உயிரோடு இருக்கிறவன் அத்தனை பேரும் அந்த பிரகிருதி ஜெய்ஹி குணைஹி, அந்த குணங்கள்னாலே, சத்வரஜஸ்தமோ குணங்கள்னாலே ஏதாவது ஒரு கர்மா செய்து கொண்டே இருக்கும்படியாக ஆக்கப்படுகிறான் காரியத்தை. இவனை சும்மாவே இருக்க விடுறது இல்லை அந்த குணங்கள். அவசகாங்கிறார், சுதந்திரனாக இல்லாமல். நான் ஒரு காரியம் செய்யறதுக்கு எனக்கு சுதந்திரம், நான் வேணும்தான் செய்வேன் இல்லாட்டா விடுவேன் அப்படின்னா 1 2 அதை மாதிரி பண்ணலாம். ஆனா அந்த ஸ்தானத்துல நீ வேற ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே தான் இருக்கணும். இந்த காரியம் பண்ணலேன்னு சொன்னா அதுக்கு பதில் வேற ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்க. அது நீ பண்ணலாம் நினைச்சாவது பண்ணலாம், நினைக்காமலே கூட பண்ணிட்டே இருக்கலாம். ஆக ஒரு க்ஷணம் கூட காரியம் இல்லாம, வேலை இல்லாம நீ இருக்கவே முடியாது. வேலை பண்ணிட்டே தான் இருக்கணும். ஏன்னா உனக்கு அப்படிதான் உன்னை உண்டாக்கின அந்த காரணங்கள் இருக்கே, குணங்கள், அதனுடைய குணங்கள் அப்படிதான் இருக்கு. அந்த ரஜஸ்தமோ குணங்கள் இருக்கே, அதுதானே பிரகிருத்தின்னு சொல்றோம். அவளுக்கு உள்ள அந்த பிரகிருத்தியானது இவனை சும்மா இருக்க விடாது. இவன்னா யார் தெரியுமாங்க? அஜ்ஞா, அஜ்ஞானி. இதே ஞானம் வந்த பிறகு பார்த்தோம்னா குணையோ ந விசால்யதே, இந்த குணங்கள்னால அவனை அசைக்க முடியாது. அவன் கர்மாவே பண்ண மாட்டான். இவன் மாத்திரம் கர்மாவை விட மாட்டான். அஜ்ஞானியாக இருக்கிறவன் கர்மா பண்றதை நிறுத்த மாட்டான். ஞானியாக இருக்கிறவன் கர்மா பண்ணிட்டே இருந்தாலும் கர்மா பண்ண மாட்டான். ஆத்மாவிலே அவனுக்கு கர்மாவே ஏறாது, இவனுக்கு கர்மா விடாது. இந்த வித்தியாசம் இருக்கு. ஆகையாலே நீ கர்மாவை செய்யாம விடுறேன் அது நல்லது தானே அப்படின்னு கேட்டா, உன்னால கர்மாவை செய்யாம விடவே முடியாதே. அப்ப அந்த எண்ணமே தப்பாச்சே, விடுறேன்னு. உனக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மாவை வேணா நீ செய்யாம சோம்பேறித்தனமா விடலாம். ஆனா சுவாபாவிகமா நீ கர்மா செஞ்சுட்டே தான் இருக்கணும், ஒண்ணும் பண்ணாம இருக்கவே முடியாது. ஆகையால தான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த கர்மாவை விட்டதுனாலே நீ நைஷ்கர்மியத்தை அடைவாய் அப்படிங்கிறது நினைக்காதே. ஆனா ஒண்ணு, இந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணினேன்னு சொன்னால், அதுலயும் நான் சொன்ன விதத்துல நீ அனுஷ்டானம் செய்தால் நிச்சயமாக உனக்கு அந்த நைஷ்கர்மிங்கிறது சித்தமாகும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, உனக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மாவை விடாதே, ஸ்வதர்மத்தை விடவே விடாதே. ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு சொன்னது நீ அந்த சித்தியை அடைவதற்கு ஒரு சாதனம், உபாயமாகும். உபாயம் இல்லாமல் அந்த பலத்தை மாத்திரம் எப்படி அடைய முடியும்? சாதனம் இல்லாமல் சாத்தியத்தை அடைய முடியுமா? அதனால கர்மாரம்பம் இருக்கே, உனக்கேன்னு விதிக்கப்பட்ட கர்மா, எந்த கர்மா உன்னை அந்த நிலைக்கு கொண்டு போய் விடுமோ அப்பேற்பட்ட நல்ல கர்மாக்களை விடவே விடாதே, அவசியம் செய். நான் சொன்ன மாதிரி செய் அப்படின்னு பகவான் சொல்ற. அது மாத்திரம் இல்லே, ஒரு அஜ்ஞனாக இருந்துண்டு நான் கர்மாவை பண்ண போறதில்லை, இன்னிலேருந்து நிஷ்கர்மா நைஷ்கர்மத்தை அடைய போறேன், வேதாந்தம் வாசிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சானே, ஆனால் இவன் என்ன பண்ணுவான்? மெனக்கெட்டு தன்னுடைய கர்மேந்திரியங்கள் சுவாவமா செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நிறுத்துவான். அது செய்யக்கூடிய கர்மாவெல்லாம் பலாத்காரமாக நிறுத்திட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பான். யோகாபியாசத்துல உட்காரேன், தியானத்துல உட்காரேன்.
ஆனா இப்படி உட்காரும் போது என்ன ஆகுமாம், வெளியில உள்ள பாக்கிய இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாமல் இவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கலாமோ என்னவோ, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனசு இருக்கே, அது இப்படி ஓடும். எல்லா விஷயத்தையும் அது ஒரு சஞ்சாரம் பண்ணிட்டு வரும். இது வேணுமா வேண்டாமா, வேண்டியது வேண்டாதது, எதெல்லாம் சம்ஸ்காரம் மனசுல ஏறி இருக்கோ அந்த விஷயத்துல எல்லாம் ஒரு ஓட்டம் ஓடிட்டு வரும். அப்ப அவன் உட்கார்ந்து இருக்கிறது நிஷ்கலம். வெளி பாக்கிய இந்திரியங்கள் கர்மாவை பலாத்காரமா நிறுத்தினாலும் மனசுங்கிற அந்த அந்தரிந்திரியத்தை அவனால நிகிரகம் பண்ண முடியாததுனாலே அது எல்லா விஷயங்களையும் போய் நினைச்சு பார்த்துட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கே. இவன் இப்படி இருக்கிறதுக்கு சாதாரணமா நல்ல கர்மாக்களே பண்ணிட்டே இருந்து விடலாம். சாஸ்திர விகித கர்மாக்களை சௌக்கியமா இருக்கும். அதனால இப்படி பண்றவன் இருக்கானே அவனை நிந்திக்கிறார் அடுத்த ஸ்லோகத்திலே, 6வது ஸ்லோகம். கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஹ சௌச்சியதே. அவனுக்கு மித்யாச்சாரஹான்னு பேரு கொடுத்தார். கர்மேந்திரியாணி சம்யம்ய, ஹஸ்தபாதங்கள்லாம், ஹஸ்தம் பாதம் இத்தியாதிகள்லாம் கர்மேந்திரியம் இல்லையா? இந்த வாக்கு, இந்த கர்மேந்திரியங்கள் எல்லாம் அது செய்யக்கூடிய வேலைய பலாத்காரமாக நிறுத்தி விட்டவன். ஆனால் ஆஸ்தே மனசா ஸ்மரன், மனசா ஸ்மரன் நாஸ்தே இந்திரியார்த்தம். பாக்கிய இந்திரியங்கள் வெளி விஷயத்துக்கு போக விடாம இவன் தடுத்துட்டாலும் இவனுடைய மனசானது அந்த பாக்கிய விஷயங்களை சிந்தனை பண்ணி கொண்டே இருக்கிறது. அப்படி இருந்துட்டு இவன் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டான், ஞானத்துல உட்கார்றேன் சொல்லி உட்கார்ந்துட்டானே. ஆனால் இவனுக்கு 2 பதம் கொடுக்கிறார், பேரு கொடுக்கிறார். இவன் விமூடாத்மா, விமூடாத்மான்னு ஒண்ணு, மித்யாச்சாரஹா அப்படின்னு இவனுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கிறார். விமூடாத்மா அப்படின்னு சொன்னா இவனுடைய அந்தःகரணம் இருக்கே அது மோகத்தை அடைந்திருக்கு. சரியான விவேகம் இல்லாத, அவிவிக்தமாக, அவிவேகம் உள்ளதாக இருக்கு. இவனுக்கு புரியல, புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை. இப்படி பண்ணினா நைஷ்கர்மியம் அடைஞ்சிருவோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானே, இது பெரிய அவிவேகம், முட்டாள்தனம். அதனால விமூடாத்மா அப்படின்னு இவனுக்கு ஒரு பேர் கொடுத்தார். அதே சமயத்துல மித்யாச்சாரஹா, பாபாச்சாரஹா, பாபம் தான் வரும். இவன் இந்த மாதிரி பண்ணினான். எப்படி பண்ணினா, வெளி இந்திரியங்களை கட்டுப்படுத்திட்டான், ஆனா மனசை எல்லாத்திலையும் ஓட விட்டுட்டான். மனசு இவனோடது ஓடுறதுங்கிறது மற்றவாளுக்கு தெரியாது. மற்றவாளுக்கு பாக்குறச்சே இவன் ஓடேப்பா ரொம்ப பெரிய ஜிதேந்திரியன் அப்படின்னு நினைப்பான் பார்க்கிறவா. இப்படி இருக்கிறவனை பத்தி நிந்திக்கிறது இந்த ஸ்லோகம். இவன் விமூடாத்மா, தன்னை ஏமாத்திக்க கூடியவன். இவனுக்கு புத்தியே இல்லை, புத்திசாலித்தனம் இல்லை. பாபாச்சாரஹா, மித்யாச்சாரஹா. அப்ப அதை விட இன்னொன்னு தேவலை பாருங்க. யஸ்து இந்திரியாணி மனசா நியம்ய ஆரபதே அர்ஜுன கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்தஹ சஹ விசிஷ்யதே. இந்திரியாணி மனசா நியம், இந்திரியங்களை மனசனாலே கட்டுப்படுத்தி இந்திரியங்களுக்கு வேலை கொடுக்கிறான். நியம்ய ஆரபதே அர்ஜுனா, இவன் வேலையை எந்த வேலையும் நிறுத்தல. ஆனா என்ன பண்றான், மனசுங்கிற ஒரு கடிவாளத்தை வச்சு இந்த இந்திரியங்களை குதிரையை ஓட்டும் போது பார்த்து ஓட்டுறான். எந்த விஷயத்துக்கு போகணும், எந்த விஷயத்துக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறத விவேகம் பண்ணி தெரிஞ்சுண்டு போக வேண்டிய விஷயத்துல அந்த மற்ற இந்திரியங்களே ஈடுபட வைக்கிறான். கண்ணால பார்க்க வேண்டிய விஷயத்த மாத்திரம் பார்க்கறான், காதால கேட்க வேண்டிய விஷயத்த மாத்திரம் கேட்கிறான். இதே மாதிரி ஒவ்வொரு கர்மேந்திரியங்கள்னாலையும் அந்தந்த கர்மேந்திரியங்கள்னால செய்ய வேண்டியது வேண்டாததுங்கிறத பரிசீலனம் செய்து எது செய்ய வேண்டுமோ அதுல மாத்திரம் அதை ஈடுபடுத்துறான்.
கர்மேந்திரியை கர்ம யோகம் ஆரம்பத்தே. நான் சொன்னேனே அந்த கர்மயோகம் அவசியம் பண்ணணும் அப்படின்னு, அவன் அதுக்கு கர்மேந்திரியங்கள் தானே பண்ணணும், அதனுடைய சகாயம் வேணுமே. அதனால அவன் தன் கர்மேந்திரியங்களை வச்சுண்டு கர்ம யோகத்தை கர்ம யோகம் அப்படிங்கிற நிலையிலே வரும்படியாக அந்த கர்மானுஷ்டானத்தை எவன் செய்கிறானோ அசக்தகா சங்கம் இல்லாதவனாக, அதாவது சங்கம்னா நான் செய்யக்கூடிய இந்த கர்மாவிலிருந்து என்ன ஒரு பலம் வருமோ அந்த பலத்தில் ஆசக்தி இல்லாதவனாக இருந்துட்டு எவன் கர்மயோகத்தை அனுஷ்டானம் செய்கிறானோ சகா விசிஷ்யத்தே. இப்ப முன்னாடி ஒருத்தனை சொன்னேனே மித்யாச்சாரா விமூடாத்மா அப்படின்னு சொன்னேனே, அவனுக்கும் இவனுக்கும் பார்த்தா இவன் ரொம்ப விசேஷமானவன், அவன் அசத்து. ஆனா இவன் கர்மேந்திரியத்தினால கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவன் ரொம்ப விசேஷமானவன், ரொம்ப உத்தமம். ஆகையாலே கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இதெல்லாம் அப்படியே அது செய்யக்கூடிய காரியத்தை ஹடாத்காரேன நிவர்த்தி பண்ணி நிறுத்த சொல்லக்கூடாது, அது கூடாது. அப்படி பண்ணினா சரியா வராது. மனசு அதே விஷயங்களை சிந்தனை பண்ணிட்டு இருக்கும், அப்படி செய்யக்கூடாது. மனசை முதல்ல வசப்படுத்தி அது மூலமாக மற்ற இந்திரியங்களுக்கு நல்ல காரியத்திலே பிரவருத்தி ஏற்படும்படியாக செய்யணும். அப்படி செஞ்சா இந்த கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்றது அவனுக்கு கிரமமாக ஞான நிஷ்டைக்கு வேண்டிய யோக்கியத்தையை ஏற்படுத்தி கொடுத்து நைஷ்கர்மிய சித்தி பரியந்தம் கொண்டு போய்விடும். அதைத்தான் மேல சொல்ற. இப்படி இருக்கே பாரு, இப்ப நீயே கண்டுபிடிச்சுட்டே நான் ஏன் உன்னை கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணு அதே பண்ணு திருப்பி சொல்றேங்கிறத நீ புரிஞ்சுப்பே. அதனால மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் கேளு. நியதம் குரு கர்மத்வம் கர்ம ஜ்யாயோஹி அகர்மணஹ ஷரீர யாத்ராபிச்சத்தே ந பிரசித்தேத் அகர்மணஹ நியதம் குரு கர்மத்வம். அதாவது எந்த காரியம் உனக்கு நித்தியமாக விதிக்கப்பட்டிருக்கோ அது நியத்தம் கர்மா. பலத்துக்காகன்னு சொல்லவே, பலத்துக்காக சொன்ன கர்மாவை நீ வேணா பண்ணிக்கலாம், பலம் வேண்டான்னு இருந்தா சரி வேண்டாம் விட்டுருவோம். ஆனா சில கர்மாக்களை பலத்துக்காக இல்லை ஆனா பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு, அது நித்திய கர்மான்னு சொல்றோம். அதுதான் நியத்தம் கர்மா அப்படிங்கிறார். அந்த நித்தியமான கர்மா இருக்கே அதை நீ பண்ணியே தீரணும், அவசியம் பண்ணியாகணும். நியதம் குரு கர்மத்வம். இத பண்ணாமல் விடுறது இருக்கே அதை காட்டிலும் இதை பண்றது ரொம்ப வசதி. அதுக்கு என்ன சொல்றாருன்னா கர்ம ஜ்யாயோஹி அகர்மணஹா. முன்னாடி கர்மணாம் ந கர்மணாம் அனாரம்பா அப்படின்னா கர்மணா அனாரம்பான்னு சொன்னாரு. கர்மாவை செய்யாம விடுறது இருக்கே அதை காட்டிலும் அதை செய்வதுங்கிறது ரொம்ப உயர்ந்தது. ஜ்யாயஹா ஏன் உயர்ந்ததுன்னு சொன்னா அதனால நமக்கு பெரிய பலம் கிடைக்க போகுது. ஏற்கனவே கூட சொன்னார், காமிய கர்மாவோட நித்திய கர்மா ரொம்ப பெருசு. ஏன்னு கேட்டா பலத்துல ஆசை இல்லாம அவன் பண்றான், பலாபிசங்கி இல்லாம கர்மயோகமாக அனுஷ்டானம் பண்ணும் போது அந்த கர்மா இவனுக்கு பெரிய பலத்துக்கு சேத்துவாயிடுறது. அதனால வசத்தின்னு சொன்னார். இங்கேயும் அதேதான். கர்ம ஜ்யாயோஹி அகர்மணஹா. அகர்மான கர்மாவை நல்ல கர்மாவை அனுஷ்டானம் செய்யாமல் விடுவதை காட்டிலும் அந்த கர்மாவை முடிஞ்ச அளவுக்கு செய்து விடுவது ஜ்யாயஹா உத்தமம். ஏன் அப்படின்னா மொத்தமா தொலைச்சுட்டா சரி பரவாயில்ல, கர்மாங்கிறது ஒரு கர்மாவும் தங்கிட்ட இல்லே அப்படின்னு பண்ணிவிட்டேன்னா அது ரொம்ப வசதி. ஆனா அது பண்ண முடியாது. அந்த எந்த காரியத்தை எனக்கு சாஸ்திரம் விதிச்சதோ அந்த கர்மாவை வேணும்னா பண்ணாம விட்டுடலாம். ஆனா அதே சமயத்துல அதன் ஸ்தானத்துல நாம வேற எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டேதான் இருக்கும்படியாக நமக்கு அப்படிதான் ஜென்மா ஏற்பட்டிருக்கு. அந்த பிரகிருதிஜமான குணங்கள் இருக்கே அது நம்மளை சும்மா இருக்க விடவே விடாது. அப்படி இருக்கிறத நாம ஏன் அந்த மாதிரி அசாஸ்திரியமான கர்மாக்களை பண்ணணும்?
சாஸ்திரியமான நமக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தா குறைஞ்சபட்சம் அந்த சமயத்திலேயாவது அசாஸ்திரிய கர்ம சம்பந்தம் இல்லாமல் நாம தனியா இருக்கலாமே இல்லையா? ஆகையாலே என்ன சொல்றாருன்னா, கர்மாவை பண்றது ரொம்ப வசதி, கர்மாவை விடவே முடியாதுப்பா, விட்டா நீயே இருக்க முடியாதுங்கிறார். ஷரீர யாத்ரா பிச்சதே ந பிரசித்தே அகர்மணா. ஒரு காரியமும் பண்ணலைன்னா உன்னால ஜீவிக்க முடியுமா? சரீரம் உன்னுடையது, சரீர யாத்திரான்னு பேரு. இந்த சரீரம் உயிரோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக, அது சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக சில கர்மா அவசியம் பண்ணி ஆகணும். அது பண்ணாம இருக்கவே முடியாது. நீ எல்லா கர்மாவையும் விட்டுட்டேன்னு சொன்னா உன்னுடைய சரீர ஸ்திதி கூட இருக்காதுப்பா, ஜீவிக்கவே முடியாது. ஆகையாலே நான் என்ன சொல்றேன்னா, கர்மாவை அனுஷ்டானம் பண்றத நீ கைவிட்டுடாதே. நீ ஏதோ பயப்படுறியே, கர்மானுஷ்டானம் பண்ணினா அது என்ன பந்தத்துக்கு ஆளாக்கிடும், நான் பந்தத்துல விழுந்துருவேன், அதனாலதான் கர்மானுஷ்டானத்துக்கு பயப்படுறேன்னு சொல்றியே, பயப்படாதே. இந்த ஸ்லோகத்தை கேளு. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கஹ சமாச்சர. நீ கர்மாவை அனுஷ்டானம் பண்ணும்போது பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லி நீ அனுஷ்டானம் பண்ணினியானால் இந்த கர்மா யஜ்ஞார்த்தம் கர்மா. இந்த யஜ்ஞங்கிற சப்தத்துக்கு பரமாத்மான அர்த்தம் பண்ணியிருக்கார். யஜ்ஞோவை விஷ்ணு அப்படின்னு ஸ்ருதியில வருது. அதனால யஜ்ஞானா ஈஸ்வரம், ஈஸ்வரனுக்காக செய்யக்கூடிய கர்மா. அப்படின்னா என்ன? நாம ஈஸ்வரனுக்காக என்ன பண்ண போறோம்? நாம பண்ணினதால ஈஸ்வரனுக்கு என்ன லாபம்னு கேட்டா ஒரு லாபமும் கிடையாது. அப்ப ஈஸ்வரனுக்காக நாம செய்யக்கூடிய கர்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்காக பலத்தை எதிர்பார்க்காமல் ஈஸ்வரனுடைய பிரீத்தி உண்டாகட்டும், பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படிங்கிறதுக்காகவே நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு, ஆகையால நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு, பலத்துல ஆசை இல்லாமல் ஈஸ்வரார்ப்பண புத்தியா ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் செய்வதாக மனசுல ஒரு பாவனையோடு அனுஷ்டானம் பண்ணக்கூடிய கர்மாதான் ஈஸ்வரார்த்தம் கர்மம், யஜ்ஞார்த்தம் கர்மம். ஆக பரமேஸ்வரனுக்காக செய்யக்கூடிய கர்மான்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு பாவனையோடு செய்யக்கூடிய கர்மான்னு எடுத்துக்க வேண்டியது. இந்த கர்மாவை தவிர்த்த பாக்கி கர்மாதான் இந்த லோகத்திலே ஜனங்களை பந்தப்படுத்தக்கூடியது, பந்தத்துக்கு ஆளாக்குவது. இந்த கர்மா இல்லை. இந்த கர்மா யஜ்ஞார்த்த கர்மா அப்படின்னு சொல்றோமே, ஈஸ்வரார்ப்பண புத்தியா செய்யக்கூடிய அந்த கர்மாக்கள் இருக்கே, இது உன்னுடைய பந்தத்துக்கு ஹேத்துவாகாது. இதை தவிர்த்து நீ வேற என்னெல்லாம எது செய்யறியோ அதுதான் உன்னுடைய பந்தத்துக்கு காரணம் அப்படிங்கறத சொல்றார். யஜ்ஞார்த்தாத் கர்மணஹா அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தன. யஜ்ஞார்த்தமா நீ கர்மானுஷ்டானம் பண்ணினீனா, பரமேஸ்வர அர்ப்பண புத்தியா நீ கர்மானுஷ்டானம் பண்ணினியானால் அந்த கர்மா உனக்கு பந்தத்திலேந்து முக்தியை கொடுக்குமே தவிர பந்தத்தை கொடுக்காது. அதை தவிர்த்து பாக்கி கர்மாக்கள் தான் உனக்கு பந்தத்தை கொடுக்கும். இத மனசு நல்லா தீர்மானமா சொல்றார். அதனாலே ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கஹா சமாச்சர. பரமேஸ்வர அர்ப்பண புத்தியா இந்த யஜ்ஞார்த்தமான கர்மாக்களை நீ கர்மபலத்தில் ஆசை வைத்துக் கொள்ளாமல் அசங்கமாக இருந்து கொண்டு சமாச்சார அனுஷ்டானம் செய். ஹே கௌந்தேய, அர்ஜுனனே உனக்கு இதுதான் உபதேசம், நீ இதுதான் பண்ண, கர்மாவை விடக்கூடாது, அனுஷ்டானம் செய்யணும். ஏன் அப்படி கர்மானுஷ்டானத்துக்கு இவ்வளவு கௌரவம் கொடுக்கிறீங்களே, அதை விடவே முடியாதுன்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம்னா இயற்கை அப்படிதாங்க. சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்டா புரோவாச்ச பிரஜாபதி.
அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷ போஸ்து இஷ்ட காமதுக்கு. அந்த சிருஷ்டி ஆரம்ப காலத்திலே பிரஜைகளை சிருஷ்டிக்கும் போதே அவ அனுஷ்டிக்க வேண்டிய கர்மாக்களையும் சிருஷ்டிச்சுட்டாராம். அதாவது யஜ்ஞங்களை சிருஷ்டிச்சுட்டார். இந்த வர்ண விபாகங்கள்லாம் அப்பவே சிருஷ்டி பண்ணிட்டாராம். அப்ப யாரு என்ன கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணுங்கிறதெல்லாம் நியமம் பண்ணி இந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கறத அப்பவே ஏற்படுத்தி கொடுத்துட்டார். சஹயஜ்ஞா பிரஜா சிருஷ்டி. பிரஜைகள் சிருஷ்டி பண்ணும் போது யஜ்யங்களோடு கூடவே சிருஷ்டி பண்ணிவிட்டார். அதான் பிரஜைகளை சிருஷ்டி பண்ணிட்டு அப்புறம் நீ அதை செய்யணும் யஜ்யங்களை சிருஷ்டி பண்ணல, ஏக காலத்துல சிருஷ்டி பண்ணிவிட்டார். ஏன்னா அந்த யஜ்யங்கள் இல்லாமல் இந்த பிரஜைகள்னாலே தர்மத்தோடு இருக்க முடியாது, வாழ முடியாது, நல்ல விதத்துல வாழ முடியாதுங்கிறதுக்காக அவ செய்ய வேண்டிய கர்மாக்களோடு சேர்த்து சிருஷ்டி பண்ணினார். அப்படி சிருஷ்டி பண்ணிட்டு அவர் அந்த பிரஜைகளுக்கு என்ன உபதேசம் பண்றாரு கேளுங்கோ. புரோவாச பிரஜாபதி. அந்த பிரஜாபதியானவர் சிருஷ்டிகர்த்தா அந்த பிரஜைகளை பார்த்து சொல்றார் என்ன, அனேன பிரசவிஷ்யத்வம். கூட யஜ்யத்தை கொடுத்திருக்கேனே, இந்த யஜ்யத்தை எதுக்காக உங்க கூட கொடுத்திருக்கேன்னு சொன்னா இதை அனுஷ்டானம் பண்ணி இது மூலமாக நீங்கள் விருத்தி, அதாவது சமிருத்தி அடைய வேண்டும் அப்படின்னு அதுக்கு ஒரு உபாயமாக இதை உங்களுக்கு கொடுத்திருக்கேன். மேல முன்னேறணுங்கிறதுக்காக இதை கொடுத்திருக்கேன். பிரசவிஷ்யத்வம் பிரசவோ விருத்தி உற்பத்தி தாம் குருத்வம். இந்த யஜ்யமானது உங்களுக்கு நிறைய அபிவிருத்தியை கொடுக்கும். இது மூலமாக நீங்க அபிவிருத்தியை தேடிக்கொள்ளுங்கள். அது மாத்திரமில்லை, ஏஷ வஹா அஸ்து இஷ்ட காமதுக்கு. ஏஷா யஜ்ஞா, இந்த யஜ்யமானது வஹா உங்களுக்கு இஷ்ட காமதுக், உங்களுக்கு இஷ்டமா என்னென்ன பலம் இருக்குமோ, என்னென்ன இஷ்டம் இச்சைக்கு விஷயமாகுமோ, அது வேணும் இது வேணும்னு கேட்கிறீர்களோ அந்த எல்லா காமியமான விஷயங்களையும் கொடுக்கக்கூடியதாக அமையும். இது மூலமாக நீங்க உங்களுக்கு அபீஷ்டமான சர்வ காமனையும் பூர்த்தி பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறதுனால்தான் உங்களை யஜ்யத்தோடு சேர்த்து சிருஷ்டி பண்ணிச்சு. இப்படி இருக்கிறதுனாலே அந்த யஜ்யத்தை செய்யாமல் விடுவது பிரஜாபதிக்கே சிருஷ்டிகர்த்தாக்கே இஷ்டம். ஏன்னா அது இருந்தா இவன் மேல அபிவிருத்தி அடைய முடியும், அது இல்லாமல் முடியாது. ஆகையாலே இந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்காக இங்கேருந்து ஒரு 4-5 ஸ்லோகங்கள் இருக்கு மேல வருது. இன்னைக்கு நான் இந்த 10வது ஸ்லோகத்தோடு நிறுத்திக்கிறேன். பாக்கி உள்ளதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.